கேரட் மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 5 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். தொலியெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 ஏலக்காய், 2 டம்ளர் பால் தேவைப்படும். நாட்டு சர்க்கரை வந்து அரை டம்ளர். நான் 5 கேரட்டையும் நல்லா துருவி எடுத்திருக்கேன். நம்ம அதை ஜாரில் எடுத்துடலாம். இந்த மில்க் ஷேக் செய்ய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பால் வந்து நான் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். வந்து நான் முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். நாட்டு சர்க்கரை வந்து இந்த பால் எவ்வளோ அளவு எடுத்துருக்கணும் அதில் அரை டம்ளர் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும் இனிப்பு. பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக நல்லா அரைச்சிருச்சு. நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு 2 தடவை வடிகட்டி எடுத்துடணும். முதல்ல ஒரு தடவை வடிகட்டணும், திருப்பி மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டி எடுத்துடணும். அப்போ தான் குடிக்கும்போது கரன்னு தொண்டையில் வந்து அடைக்காது. சத்தான கேரட் மில்க் ஷேக் ரெடி.